வணக்கம். இயக்குனர் முரளி கிரிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆமா, கற்பனின் கற்பிய மதுனிகா கற்பனின் கற்பின் ஆடியோ வரலையா? ஆடியோ படமே வராம போயிடுச்சுப்பா. பெருசு ஆடியோ வராட்டி ஆமா, நீ வந்தா என்ன வராட்டி என்ன, இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு நாட்டில் சூழ்நிலை. ஒரு பிரியாணின்னா அப்படியே சும்மா கங்க எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதிக்காயை அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி. 2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டா அது பிரியாணி இல்லை. அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க, இவர் டைரக்டர் கூட சொல்லலை, மதுரைக்கா சொன்னாங்க. அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சியிலெல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது, நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும். அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க. அதாவது இது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதினால் இன பிரச்சனைனால இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது. மேலே வரைக்கும் பாருங்க, வினேஷ் போகத்தா ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியாது ஒலிம்பிக்கில். மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி, அடிமட்டத்திலிருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாது இருக்கையில். இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிட்டு இருக்கையிலே ஒரு தைரியமான ஒரு கதையை அவர் எடுத்திருக்கார். அதற்காக மனந்திருந்து நான் இவரை பாராட்டுகிறேன். மிகப்பெரிய சாதனை, தைரியமாக எடுத்திருக்கார். அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார். நான் அதிகம் பேச விரும்பலை. நீங்களே பார்த்துருக்கீங்க, தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை, ஆணவ கொலை, ஒருத்தர் வந்துடக்கூடாது, ஒருத்தர் மட்டும் தட்டியே வச்சிருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்னைக்கு ஒழியுதோ அப்போ தான் நேற்று முந்தானத்தை நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும். இந்த நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் 7-8 பேர் சேர்ந்து எழுதினாங்க. அந்த 2.5 வருஷமாக அங்கே ஃபின்லாண்ட், லண்டன், அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் 8 பேர் கொண்ட குழு, அதில் அம்பேத்கர் டிராஃப்ட் அண்ட் கமிட்டி லீடர். எனது கைகள் இழுக்கப்படுகின்றன, எனது கைகள் இழுத்து செல்லப்படுகின்றனெல்லாம் வேதனையாக சொன்னார். அதே மாதிரி ஒரு தடவை அமைச்சராக இருக்கையில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரிச்சார். இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது. அம்பேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வட மாநிலங்களெல்லாம் செத்தே போச்சு. சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உண்மையான வீரர்கள், இந்த பல்சரை போன்றவர்கள், இந்த கருப்பனை போன்றவர்கள், உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போர்வை போத்தி அரசியல் இதெல்லாம் ஒழியணும். அதற்கான சாட்டையடியான ஒரு கதை தான் இது. ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கிறத காமிச்சிருக்காங்க. நான் அதிகம் பேச விரும்பலை. எனக்கு வழக்கம் போல ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆதி பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிடுறேன். படத்தில் பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். ஆமாம், அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. நன்றி. இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மற்றவங்க இதை பற்றி பத்திரிக்கையாளர் யாரும் முக்கியமானவங்க பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட், நன்றி, வணக்கம். எடுத்து டைரக்டரா
கொஞ்சம் கதாநாயகெல்லாம் பேச விடுங்க. போங்க, 4 வார்த்தை சொல்லுங்க. மாடு முடிச்சு கருப்பன் முட்டினாரா? சொல்ல மறந்துட்டேன். இவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. எல்லா கதாநாயகிகள் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம். தினேஷ் வழக்கம் போல வர முடியல. அவர் ஒரு அற்புதமான மனிதர். நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லலை. அவர் ஒரு நடிகருங்கிற இதே அவர்கிட்ட இருக்காது. அதை எப்படி சொல்றதுன்னே புரியல. அப்படி ஒரு எளிமையான மனிதர். அவர் எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாமல் பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணும்னா கூட தினேஷ் இல்லை. பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கதாநாயகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசலாமா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான பிள்ளை. அவர் அட்டக்கத்தின்னு தினேஷ்னு அறியப்பட்டார். டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய படங்கள் வந்து பெரிய அளவுக்கு போவார். அது அட்டகத்திங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா அது பெரிய சாதனை பண்ணினது. கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதம்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் இப்போ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் பெரிய ஒரு நிஜ கத்தியாக மாறுவார். மக்களை குத்தாத வரைக்கும் பெரிய அளவு வருவார். நன்றி, வணக்கம். அப்புறம் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கலன்றாங்க. அந்த ஈரோடு வரலையா? வணக்கம். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மேடை கிடைச்சதுக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு. அந்த வகையில தினேஷ் சார் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த படம் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பார்ட் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கான ஸ்கோப் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க இந்த படத்துல. தினேஷ் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்க இதை இப்படி பேசலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார், அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார்லாம் இந்த படத்துல இருந்திருக்காங்க. ஆனா இவங்க கூடலாம் எனக்கு வந்து பெருசா காம்பினேஷன் இல்லைனாலும் இந்த படத்துல அவங்க இருந்த படத்துல நான் நடிச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. அனைவருக்கும் வணக்கம். கருப்பு பல்சர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மெல்ல வந்து தன்னோட விளையாட்டு தளத்தை 2ஆம் பகுதியில் ஒரு சீறி வரும் காளையா எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி 2ஆம் பாகத்தில் எல்லாரையுமே உட்கார வச்சு ரசிக்க வச்சுட்டு இந்த படம். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சார் கூட தான் பண்ணேன். சார் கூட நடித்தது தான் ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஒரு புது நடிகராக இல்லாமல் முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்படி தாண்டா வரணும், இப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு வெற்றி படமாக ஆக்க உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னீங்க ஹீரோவோட மனசு இங்க இருக்கு, அவர் இல்லைன்னு. ஆனா அந்த படத்தோட பப்ளிசிட்டி பிசினஸ் எல்லாமே ஹீரோ வச்சுதான். அவர் அன்னைக்கு பொங்கலாகவும் வரல, இன்னைக்கும் வரல. நீங்க வந்திருந்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே தயாரிப்பாளரு. இதே மாதிரி அவர் ரஞ்சித் படம் எடுத்து படத்தில் நடிக்கிறாரு. இதே மாதிரி வராம இருப்பாரா? ஏன் உங்க படத்துக்கு வரல? சார் உண்மையாக ஒரு ரஞ்சித் அந்த படத்துல பிஸியா தான் சார் இருக்காரு. நான் அவரு அதாவது நான் அந்த இது சொல்ல முடியாது. அது பெரிய படங்கள் சார். நான் அதை சொல்ல முடியாது. வேட்டுவம் படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வராரு, ப்ரெஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து அவர் இங்க வரல. உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும். இங்க வரல. ஒரு குறையா நீங்க நினைக்காதீங்க. ஆமா, அது எனக்கு நல்ல மனிதருங்க. அவர் ஒரே வார்த்தை நல்ல நடிகர். ஆனா ஷூட்டிங்ல என்னைக்குமே ஒரு கெட்டப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட தோற்றத்துல இருக்காரு, வெளியே வரக்கூடாதுன்னு. இல்ல, நீங்க கேட்ட கொஸ்டின் கண்டிப்பா 100% உண்மை. வேட்டுவம் படத்துக்கு அவர் வராம இருப்பாரா, ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்க கேட்கறது 100% உண்மை. கண்டிப்பா அது வேற, அந்த டாபிக் வேற. பட் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் நல்ல மனிதர். அவர் இங்க வரல, அவரோட மனசு இங்க இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார், இந்த படம் எடுக்கும்போது
டோரா படம் என்ன பாக்குறீங்களா? ஓகே. டோரா படம் 9th முடிச்சாங்க. ஆமா சார். அதுல வந்து அந்த காருக்கு வந்து ஆவி இருக்காங்க. ஆவி நாயா இருக்கும். ஆமா. இது வந்து மாடா இருக்கு. இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது? ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த படம் நாங்க பார்த்துட்டோம். இது மக்கள் வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க? தென் அதுல வந்து சார் சொன்னாரு படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளியே வரலன்னாரு. எந்த படம் வெளியே வரலன்னு சொன்னாரு? ஜனநாயகன். அதாவது வந்தாயினி வராட்டி அதாவது இது வந்து நீங்க ஆதரவாவோ எதிராவோ இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கை இது கூட புரியாட்டி எப்படி ஐயா. அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கிற ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல ஏன் புரியலன்னா எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா இந்த படத்தை பத்தி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எனக்கு புரியல. படத்தை மொத்தமா பார்த்தேன் இல்லையா, இவர்பட்ட வேதனைகள். ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும். அதான் சொல்றேன் நான். பிரியாணின்னா அன்னைக்கு சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றது பேர் பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும். அநேகமாக எல்லாம் நல்லா இருக்கும், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கொட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆடுறங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர் அந்த ஆள் எத்தனை கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல்னா அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது. அது இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த வேதனை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் படத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். டைரக்டர் சார் மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பத்தி தான் பேசுறாரு. படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார். அவரு அதை சாப்பிடும் போது அழகா இருக்காரு. ஏன்னா அவரு நம்ம நிறைய பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க. அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதை காலத்துக்கு நீங்க படம் பாத்தீங்க இல்லையா. சாப்பிட்றவெல்லாம் கிடையாது, சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது தான். அந்த காலம்லாம் போயிடுச்சு. நான் வெஜிடேரியனா மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட முடியறது இல்லை. படத்துல அது ஓகே சார். நீங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தா படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? இப்ப இந்த படத்தை இல்லையா? நான் சொல்ல போனா சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா பயில்ஸு, காஷ்மீர் பயில்ஸு, இப்ப நான் வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? என்ன தப்பு பண்ணா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறேன். நான் வந்து சாதாரண அடிப்படை தரம் மட்டும் தரம் லோக்கல்னா அதான் அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயில் வேணாண்டா, மக்கள்கிட்ட கூட கையில இந்த ஆட்சியே வேணாம், தூக்கி போடுங்க. உண்மையான வருவாங்க, 4 பத்திரிகை வாங்க, 4 சொசைட்டியில் நம்ம அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரர் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீமை வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயில் வேணாம், நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. நன்றி, வணக்கம். வாங்க மாதிரி இல்லாம வாங்க வாங்க இவ்வளவு நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம். சென்சார் போர்டு கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பால்கஜா நாயகன் படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டி தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல, கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்ப மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷார்ட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். இது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதில் மேப், உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்க முடியாதுன்னு இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்காங்க. மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும்
சரி சார். நம்மெல்லாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. கருப்பு முன்னாடி இது பாருங்க 600 கிலோமீட்டர்ல என்ன கங்கா பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர், எவ்வளவு பெரிய ரோடு. என்னாச்சு? தூக்கி அதான் நீங்க அப்படியே கொடுத்துட்ட. 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பஸ்தனா எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம். நான் எப்போ ரிலீஸ் ஆனா குடும்பத்தோடு போய் பார்ப்பேன், இதே தேட்டரில் பார்ப்பேன். அதை பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஏங்க நீங்க தனிப்பட்ட தாக்குதலாம் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேரு. அது ஒரு ஆஃப்டர் சினிமா தானே, தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச் எடுத்துட்டு பாரு சார். அவரு ஆடியோ லான்ச் எடுத்துக்க வரா. அப்புறம் என்ன ஆடியோ லான்ச்? ஆமாங்க, அதான் மலேசியாவில் தான் மாலிக் பாய் பின்னிட்டானே. பெரிய மாலிக் மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடத்திருந்தா பரவாயில்ல. நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லட்சம் பல கோடி போயிருக்கோம். ஆமா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? பேசுறீங்க. அமெரிக்கால கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? அங்க என்ன பேச்சு பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோ பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க? சின்ன படம் வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல கேளுங்க, நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாப்பிடமா கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல, திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்தை யாரை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இதோ இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. புது படங்கள் வெளியிடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர், நான் 11 கூட எடுத்திருக்கேன் சார். தியேட்டர் கிடைக்கல. இப்போ அவருக்கு டைரக்டர் ப்ரொடியூசர். அதுதான் என்பது தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். ராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் கடவுள்கள், அவங்க தான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டார், நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆதங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறார். மன்சூர் சார், அவர் 2000 ரூபா ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் விட்டு வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்களும் பேசி என்ன போகுது சார்? நான் நாளைக்கு அரசியல்வாதிகள் வந்து என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டுறாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறான். நீ அதே 2000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்கிருந்து கொடுக்குற ரொம்ப பாட்டு காசு கொடுக்குறேன். 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு. தாத்தா பாட்டை காசு கொடுக்குறேன். உழைச்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வாங்க. சில்லித்தனமா கேட்க கூடாது. என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. கொஞ்சம் அரசியல் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா. டாக்டரு இவரெல்லாம் ஆனால் விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அதுவா சார்? ரைட் தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இவங்களை நான் ஃபஸ்ட் டைம்
நான் மீட் பண்ணும்போது 150 இருந்தேன். உண்மையாக மச்சி தான் நான் ஃபோனில் பேசிட்டே இருப்போம். அந்த கோடம்பாக்கத்தில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு வேர்க்கையாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய மூவிஸில் இருந்தாலும் சரி, இல்லை ரியல் லைஃப்பில் என்ன எக்ஸாம்பிள் நானும் அதே மாதிரி ரோடஸ்டர் எல்லாத்தையும் பாரத்தை எடுத்துக்கிட்டு இவர் அழுந்திருக்காரு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஏன்னா அட்டுக்கத்தி அண்ணன் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் ஃபஸ்ட் டைம் மன்சூர் சார் பார்க்குறேன். அவரும் பயங்கரமாக சப்போர்ட்டாக பண்ணு தம்பி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், அந்த டேரக்டருக்கு நல்லா ஒரு புஷ்அப் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் பார்த்து லைக் எப்படின்னா ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மச்சி இல்லை மச்சி இந்த படம் எப்படி அதை கொண்டு வந்தோம் மச்சி அந்த ஒரு பயத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு. பட் ஃபைனலி மேட் இட் மச்சான், ஃபைனலி மேட் இட். சீரியஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த கஷ்டம் சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன், நான் நேரடியாக பார்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி மன்சூரன் சார் ஃபஸ்ட் டைம் நம்ம படத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நான் இப்படி போட்டுக்கலாமா சார் டைலாக், நல்லா தம்பி போட்டுக்கப்பா தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குட் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அட்டுக்கப் சார் நடிச்சிருக்கிற மேடல் இவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் எப்பவுமே மேடம் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா உட்காந்துருவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து சினிமாவை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டது உங்களை இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. கருப்பல் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஜல்லிக்கட்டு போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நடிக்கிறது ப்ரொஃபஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல டீம் கூட நல்ல மனுஷங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்க்ளூடிங் தினேஷ் சார். ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி மாதிரியே உண்மையாக இருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்த ஃபேமிலி பார்ட்லாம் உண்மையாகவே எங்கள் ஃபேமிலி மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் நான் வந்து மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 3 பாடல்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கானா பாலா சார் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் சத்யபிரகாஷ் மெலோடி பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் சார் வந்து அந்த ஜல்லிக்கட்டு சாங் பாடியிருக்காரு. ஸோ சாங்ஸ் ஒன்றும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். அடுத்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க, நிறையில் இருந்தால் கொஞ்சம் ரீச் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க பிரசல் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் படம் கருப்பு பல்சர். ஆக்சுவலி இந்த படம் வந்து கருப்பு பல்சர்னு நான் பொல்லாத படம் எல்லாருமே பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் சாரோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் தனுஷ் சார் நடித்து அந்த பைக்கு நான் வாங்கி ஓட்டினேன். அதாவது கருப்பு பல்சர் வாங்கணும் ஆசைப்பட்டு ஓட்டினோம். அதுக்கப்புறம் பைக் வாங்குவோம், விற்றுருவோம். அதுக்கப்புறம் பைக் மாற்றிட்டே இருப்போம். அப்புறம் நாளடைவில் ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் நம்ம எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அந்த போராட்டம் மெரினால நம்ம நிறைய பேர் கலந்துக்கும் போது நானும் அங்கே போராட்டத்தில் இருந்தேன். அந்த போராட்டத்தில் இருந்தோம். நான் அடையாறு தான் என்னோடய வீடாக இருக்கும். அந்த டெய்லி போவோம். அங்கே நம்ம என்னென்ன தேவை, மக்கள் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தேவை, நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஜல்லிக்கட்டு விழா நடக்குது. அங்கே போகும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம சிட்டி தான், நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டி தான். பக்கத்தில் மதுராந்தகம், சென்னை, அடையாறு, இது ரெண்டுமே இருந்தது. அந்த பக்கம் எல்லாமே ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன இது நம்ம இங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும், அந்த பக்கம் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. பட்டு இங்கே நிறைய டைரக்டருக்கு சொல்கிறாங்க. இங்கே ஓப்பனாக சொல்ல போனால் பெரிய டைரக்டருங்க எல்லாருமே பிரச்சனைகளை சொல்கிறாங்கன்னா பட் அந்த பக்கம் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. சரி, இந்த கதையை நம்ம தொடுவோம், ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம பொல்லாதவன் தான் கருப்பு பல்ஸ் இருக்குது. இங்கே பைக்கு ஜல்லிக்கட்டுக்கு பைக்கு காரணம் ப்ரைஸ் தராங்க. அந்த கான்ட்ராவர்சி மேட்ரு, அது கான்ட்ராவர்சி இல்லை, பட் அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது ஒரு சில இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் தான் அதில் இருக்குது. ஓகே சார். இல்லை சார், அதான் சார். ஓகே சார். அதான் சார், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுமாரி நம்ம எப்படி ஸ்கிரிப்டாக எடுக்கணும்னு பார்க்கும்போது ஒரு டவுட் வருது. ஜல்லிக்கட்டு ஏன்னா வாடிவாசல்னு ஒரு பெரிய படம்,
வெற்றிமாறன் சார் பண்ண போகிறாரு, சூர்யா சார் நடிக்க போகிறாங்க. நம்ம ஜல்லிக்கட்டை வச்சு எப்படி பண்ணலான்னும் போது நான் எம் ராஜேஷ் கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் எங்கள் டைரக்டர் வந்து அவர்கிட்ட இருந்து நான் ஒரு டிசிப்ளினை கற்றுக்கினேன். அதாவது அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் பார்க்க முடியாது. நான் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்தவொடனே எனக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் அவர் அசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அவரை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தார். இன்றைக்கும் அவர் பெரிய டைரக்டர், இன்றைக்கும் லைம் லைட்டில் படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பல இட்டு படங்கள் கொடுத்துருந்தா இருக்காரு. என்னன்னு தெரியல, நான் போய் நின்னா சார் உங்ககிட்ட சேரணும் சார்னு வரா ஜாயின் பண்ணாலும் ஒரு கல் ஒரு கண்ணால் வாய்ப்பு கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முத இந்த கதையை ஸ்கிரிப்டை லைன் அவர்கிட்ட சொன்னேன். என்னடா இது பெரிய கதையாக இருக்குடா, ஜல்லிக்கட்டுன்ற கருப்பல்சர்ன்ற வேறு கண்டென்ட்லாம் உள்ள எக்கச்சக்கமாக இருக்குது, இதை கண்டிப்பாக பண்ண முடியுமாடான்னாரு. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், சார் நான் உங்கள் பேட்டர்ன்லேயே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறேன். எஸ்எம்எஸ்ஸு பாஸு ஓகே இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட் ஸ்டாப் தள்ளின்னு போகிறேன் சார். ஃபஸ்ட் ஸ்டாப்பு உங்கள் பேட்டர்னில் தான் இருக்கும். நான் அப்புறம் கிளைமேக்ஸில் கடைசி 20 மினிட்ஸில் நான் கண்டென்ட்டை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே இந்த கதையோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸு ஓகே அட்டகத்தி நான் குறைஞ்சது ஒரு 40-50 வாட்டி பார்த்த படம். ரஞ்சித் அண்ணனோட முதல் படம். அது இல்லாமல் அந்த படத்துக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த படத்தில் அந்த தினகரன்ற கேரக்டர் வந்து கடைசியாக தான் தெரியும், டே இந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறா, தினகரன்ற வேற ஒருத்தவண்டா தீனாடேன்ற மாதிரி ஆகும்போது அப்போ தினேஷ் அப்படி அழுதுனே வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அழும்போது ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து என்ன தம்பி இப்போ ஏன் தம்பி அழுகுற, பொண்ணு ஒன்றுமா தம்பின்னு கேட்பாரு. என்கிட்ட ஒரு பொண்ணு ஒன்று கட்டிக்கிறியான்னு கேட்பாரு. தினேஷ் சார் அழுதுன்னு சிரிப்பார். ஸோ அது இந்த பொண்ணு எதுக்கு இந்த பல்சர் பைக்லேருந்து இந்த பொண்ணு மேட்ருக்கு வரேன்னா, இந்த பெண்கள் விஷயம் வந்து இன்னும் அந்த பக்கம்லாம் ஒரு ஆணவ படுகொலை லவ் அது எல்லாமே தடுக்கிறாங்க. இது எல்லாம் தான் என்னை வந்து இந்த கருப்பல்சர் படத்தை என்னை கதை எழுத தூண்டின விஷயம். ஸோ அந்த பல்சரு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஜல்லிக்கட்டு இதை வச்சு நான் இந்த ஸ்க்ரீன் பிளேவை பண்ணேன். எனக்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெரிய கண்டென்ட்டை சொல்லணும். அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான படங்கள் பாஸு ஒரு கிலோ ஒரு கண்ணாடி அட்டக்கத்தி இது மாதிரி களவாணி படங்கள் தான் எனக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட பொல்லாதன் படத்தை வச்சு இந்த இவ்வளோ பெரிய படத்தை நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, நான் அந்த படத்தில் டைரக்டர் மட்டும் இல்லை தயாரிப்பாளரும் கூட நான் தான். அது பெரிய சவாலான விஷயமா இருந்தது. அது கண்டிப்பாக வந்து அது எப்படி சொல்றதுன்னா, எங்கள் ஃபேமிலியே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிட்டாங்க. தயாரிப்பாளரும் நான் வேறு வழி இல்லை, நம்ம வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ள 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு படமாச்சு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். இது மிலிட்ரியை விட மோசமான இடம் இந்த கோடம்பாக்கம். மிலிட்ரியில் கூட நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ரிட்டையர்ட் ஆனால் சரக்குலாம் கூட மிலிட்ரியில் கொடுப்பாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை வாங்கிக்கலாம் குடிக்கலாம். ஆனால் இந்த கோடம்பாக்கம் வந்து இன்றைக்கும் நகைச்சின்னு தான் இருக்காங்க. பட் இன்றைக்கும் என்ன போட்டுன்னு தான் இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு தயாரிப்பாளர், அதுவும் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் நம்ம மேலே ஒரு இந்த படம் பண்ணியிருக்கோம். பாவம் எல்லா தயாரிப்பாளரும் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த நான் கண்டென்ட் வந்து ஜல்லிக்கட்டில் இஷ்யூ இருக்குது, லவ்வில் ஒரு இஷ்யூ இருக்குது, இப்போ எங்கள் ஃபீல்ட்லேயும் அவ்வளோ இஷ்யூ இருக்குது. இது எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி பேசுகிறேன். என்னால் ஓப்பனாக எதுவும் பேச முடியாது. கொஞ்சம் மன்னிக்கணும். அதான் ஒரு கண்டென்ட்டை இவ்வளோ தூரம் நான் முடிக்கணும் சீக்கிரம், அதனால நான் கட் பண்ணி பேசுகிறேன். ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நம்ம அந்த ப்ரொடியூசரும் காப்பாற்றுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, எனக்கு தெரியும் செகண்ட் ஹாஃபு லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் எப்படி இந்த படம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன ஓப்பனாக ப்ரெஸ்ஸு அந்த மக்கள்கிட்ட மீடியா எல்லாருக்கிட்டையும் நண்பர் மாதிரி கேட்குறேன். நம்ம ஒரு தொழிலை நேசித்து வரோம், அந்த தொழிலை ஜெயிக்கணும், இவ்வளோதான் நம்ம விஷயம். அந்த தொழிலை நம்ம இருக்கணும், மற்றது எதுவுமே நம்மளுக்கு ஆசை இல்லை. எல்லாமே காலங்கள் கடந்து போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நான் இந்த டைமில் நான் தினேஷ் சாரை பற்றி சொல்லிக்கிறேன். அவர் இன்னைக்கு வரல, கண்டிப்பாக அவருடைய மனசு இங்கே இருக்கோம், டெய்லி டச்சில் தான் இருக்கார். என்னன்னா அவர் வந்து நான் இந்த படத்தை வந்து 25 நாளில் ஷூட்டிங் ஃபுல்லாக முடித்தேன். இவ்வளோ பெரிய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் வந்து தினேஷ் சார் தான். நான் தயாரிப்பாளர் இருந்ததுனால எல்லாமே டபுள் கால் ஷீட் தான். 7 மணிக்கு நான் கேமரா வச்சா குறைந்த 2 மணி வரைக்கும் நைட்டு போவோம், இல்லைனா 10 மணி வரைக்கும் போவோம். கண்டிப்பாக மற்ற ஹீரோ நடிப்பாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்து கொடுத்தாரு தினேஷ் சார். தினேஷ் சாருக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடிச்சிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தினேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரான்சர் ராகுல், இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எண்டு வரைக்கும் ஃப்ரான்சர் ராகுல் ஒரு காமெடி. இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் காமெடியானதே கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வர காமெடி டைரக்டர்கிட்டேருந்து வந்திருக்கோம். நம்ம காமெடி வச்சு தான், டைலாக் வச்சு தான் ஒரு சீனை நம்ம நவுத்தி ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய பொருள் செலவு பண்ண முடியாது. நம்ம ரூமாக தான் வச்சு எடுத்தாகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 சீனாச்சு எடுக்கணும், அப்போ தான் அந்த சீனை நம்ம முடிக்க முடியும் 25 நாள். அப்படின்னும் போது இந்த ராகுல், எங்கள் மச்சி ராகுலோட உழைப்பு, அவருடைய டேலண்ட்டு கண்டிப்பாக இந்த படத்தில் வெளியே வரும். அதுக்கப்புறம் இவரை காமெடியாக எல்லாருமே எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது.
மூணாவது வந்து மன்சூர் அலிகான் சார். இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து மன்சூர் சாருடைய அந்த அவர் லைன் எழுதும் போதே மன்சூர் சார் தான் நடிக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணும்போது நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்கும்போது பயப்படுவேன். ப்ரெஸ் மீடியாலாம் அவர் பேச்சை பார்க்கும்போது எனக்கே ஒரு பயம் இருக்கும். வேறு நம்ம எல்லாரும் பேசுறதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அவர்லாம் சொல்கிற பிச்சில் கேட்க மாட்டார்ப்பா. அவர் டைரக்டர்லாம் சீன் பேப்பர்லாம் தூக்கி போட்டு அவர் தான் டைலாக் பேசுவார்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. அதாவது மன்சூர் சார் மாதிரிலாம் ஒரு பர்சன் நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் அவர் இவ்வளோ காலங்கள் நிற்கிறாரு. அவர் கேப்டனை பார்த்தவர், சூப்பர் ஸ்டார்லாம் பார்த்தவர். அதனால தான் இவ்வளோ காலங்கள் நிற்கிறாரு. கடைசி பாருங்கள் எங்களா மாதிரி எங்கள் ஜென்ரேஷனையும் வாழ வைக்க வந்திருக்காரு சார். அவர் அடுத்த ஜென்ரேஷனை கண்டிப்பாக டாப்பில் தான் இருப்பார். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவார், டே என்னை இவ்வளோ வேலை யாருமே வாங்கலடா. அந்த கேரவானிக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை ஏற்ற விட மட்டும் கேரவன் பார்க்கறதோட தான் அவர் வேலையாக இருக்கும். அவ்வளோ வேலை வாங்கியிருப்பேன். என்னை என்கரேஜ் பண்ணி டப்பிங்காக இருக்கட்டும், ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா அவரும் அதே தான். 7 மணிக்கு மேக்கப் பண்ணி 8 மணிக்கு வந்தாருன்னா 10 மணிக்கு தான் நான் அவர் அனுப்புவேன். ஸோ இது எல்லாமே இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் ப்ரொடியூசராக இருந்தனால தான் வந்தது. ஸோ அது ஒரு ப்ரொடியூசரோட வழி தான் இது. மற்றபடி டைரக்ஷன் நான் எங்கள் டைரக்டர் எம் ராஜேஷ் கிட்ட கற்றுக்கிற விஷயத்தை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நான் அதாவது டாபிக் எங்கெங்கே போய் நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே வழி. நான் எதுவுமே நான் யோசிச்சுலாம் வந்து பேசலை. நான் பேச இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி எல்லாம். குட் நைட். குட் நைட். 2 வரி பேசிக்கிறேன். அதான் எவ்வளோ ஒரு விலை இருந்தால் அதான் ஒரு இயக்குனர் பாருங்கள். முரளி கிரீஷ் இதை பணம் போட்டு எடுத்திருக்கேன். எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும். முடிச்சுட்ட ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது. அதாவது சினிமாவை காப்பாற்ற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சென்சார் பாருங்கள். இப்போ விஜய் தம்பி படம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ. மாஸ் இது டைத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு விட முடியும்? ஒரு டைம் எப்போ அது சென்சார் எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டா இது ரொம்ப கொடுமை. சென்சாருங்கிறது 4 ப்ரொடியூசர், ஃபைனான்சர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும். அந்த பாடியில் நடிகர், இந்த சம்பந்தமானவங்களும், சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவகர், இந்த மாதிரி தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும். இந்த சென்சார், வெங்காயம், இந்த மசரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அப்படி இருந்தால் எந்த 2 பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும். இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று சென்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் 10-15 பேர் அதில் இருக்கணும். எந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபெண்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேவலமான மொளமாரிங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க. இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. மக்கள் நல்லா பார்ப்பாங்க, ஆதரவு தருவாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். அடுத்த காட்சிக்கு தயாராக நினைக்கிறேன். டைரக்டர் சார் வணக்கம். படத்தை பற்றி டைரக்டர் பேசிட்டாரு, அண்ணன் ராகுல் நண்பர் இயக்குனர் எல்லாருமே பேசிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் தான் இங்கே வந்திருக்கேன் பத்திரிகையாளருக்கு. என்னோட பேர் நவீந்தர். நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட செயலாளர். முரளியும் நானும் 2007-8 நண்பர்கள், திரைப்பட கல்லூரி மாணவர்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். முரளி ரொம்ப கோடீஸ்வரன், பணக்காரன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி சராசரியான ஒரு நபர். நாங்களாம் மதியானம் சாப்பாடு கூட நேரத்தில் கஷ்டப்பட்டுருக்காப்புல. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை தயாரிச்சிருக்காப்புலன்னா பணத்தால் இல்லை, மனதால். அவர் எப்படியாவது இதை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காப்புன்னு சொல்லிட்டு நீங்க எப்படிலாம் கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படைப்பாளி வளரணும், வெற்றி பெறணும்னா நீங்க மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். உங்க எல்லாருக்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீ அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய படம் அவர் எடுக்கணும், தயாரிப்பாளர் எடுக்கணும், வெற்றி பெறணும். அந்த படத்துல வெற்றி விழால உங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பிரியாணி போட்டு கலக்குவாரு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.